ஹசார்டு போட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி ஹசார்டு வந்து எமர்ஜென்சி பார்க்கிங் ரைட் அந்த நீங்கள் போட்டு வச்சுக்கிங்களே பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் பண்ணி நிப்பாட்டிங்க. கொஞ்சம் முன்னாடி ரோடு ஃபேஸ் நல்லா தெரிகிற அளவுக்கு போனதுமே பேச்சல் கொடுத்துருங்க சீக்கிரம். ரொம்ப கட் பண்ண வேணாம். இந்த பக்கம் ஏறி வரும். சரி மெதுவாக ஸ்டடி பண்ணிவிட்டு சென்டர் மிரர் பார்த்து எக்ஸல் அதிகப்படுத்துங்க. சரியா ரோடு ஸ்பீடு வந்து 45 வரைக்கும் நீங்கள் போனது வண்டி கொஞ்சம் ஓட்டுற மாதிரி இருக்கும். ரைட் சென்டர் மிரர் பார்த்துட்டு மெதுவாக உள்ள வந்துடுங்க. ஓகே கடைசி பார்த்து செக் பண்ணிவிட்டு திருப்பி சின்ன பிரேக் பண்ணி ஸ்டாப் லைன் வண்டி நிப்பாட்டிடுங்க. வண்டி நிப்பாட்டிட்டு லெஃப்ட் சைட் ட்ராக்கில் வண்டி இல்லாட்டி வெளியே வந்துடணும். ஆனால் ஸ்டாப் அங்கே பண்ணி தான் ஆகணும். ஸ்டாப் லைன் இருக்குது, போர்டு தான் இல்லை, ஸ்டாப் லைன். சின்னதாக பிரேக்கில் கால் இந்த பக்கம் ரைட்லேருந்து வண்டி வர இடம் யூட்டு சென்டர் லெஃப்ட்டு ஷோல்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு உள்ளே வந்துட்டு சென்டர் மாதிரி திருப்பியும் பிரேக்கில் கொஞ்சம் கால் வச்சுக்கோங்க. மெதுவாக ரவுண்ட் பண்ணுங்க. திருப்ப வேணாம். சின்ன ஒரு பிரேக் பண்ணிவிட்டு போகணும். ஸ்டாப் போர்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு எப்படி தெரியும்? ஸ்டாப் போர்டை பார்த்து ஒரு பிரேக். அப்படி நீங்கள் பிரேக் பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு ஸ்டாப் போர்டை பார்த்துட்டீங்க. எக்ஸல் கொடுக்க வேணாங்க. எக்ஸல் கொடுத்தா என்ன ஆயிரும்? அந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸல் கொடுத்துடணும். இந்த இடத்துக்கு வர்றப்ப எக்ஸல் கொடுத்தா இது வந்து வெளியே வர்ற இடம் வண்டி ஆக்சுவலாக. கொஞ்சம் ஸ்பீட் 40ல் கொஞ்சம் கொண்டு ஓகே. ரைட் நீங்கள் போட்டுங்க. சென்டர் முறை பாருங்கள். சின்ன பிரேக்கு கடைசியில் ஆல்ரெடி செக் பண்ணிக்கோங்க. திருப்பி பாருங்கள் போகலாம். ஏன்னா ஸ்பீடு நார்மலாக தான் இருக்குது. இந்த இடத்துல ரெண்டாவது என்ன வேணும் பிரேக். ஏன்னா கிவ்வே போர்டுங்கிறனால திருப்பி வந்து சென்டர் இந்த 40 போர்டு தெரிஞ்சிருச்சா ஒரு 45 வரைக்கும் அப்படியே போகும். கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி அவ்வளோ. பார்க்கிங் இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பிரேக்கில் கால் வச்சு உள்ளே போங்க. உள்ளே போகிற பாருங்கள் வந்து பார்க்கிங்கில் வேலை நடக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா ஒட்டிட்டு ரிட்டன் திருப்பாருங்க. இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் கொஞ்சம் ரைட்டில் பார்க்கிங் ஹேண்ட்ருக்கு ஹசார்டு மஸ்ட். ஏன்னா இப்போ பார்க்கிங் மேலே வந்து ஒர்க் நடக்கிறதுனால உள்ள பார்க்கிங் உள்ளே போட முடியாது. போடும் பண்ணி டேன் பண்ணி நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிடுங்க. ஸ்டாப் போர்டு இருக்குது திரும்பி பாருங்கள். ரைட் நீங்கள் போட்டுங்க. வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மூவ் பண்ணக்கூடாது. ஒரே மூவிங் தான். நின்னீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாக மூவ் பண்ணக்கூடாது. போகலாம். இப்போ மேல் லைனை பார்த்து திருப்ப ஆரம்பிக்கணும். நல்லா சரி சின்னதாக கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்டடி பண்ணணும். அவ்வளோதான். மெதுவாக அந்த ஷோல்டரை பார்த்துக்குமே டக்குன்னு இழுக்க வேணாம். ஒரு செகண்ட் மூவ் பண்ணிவிட்டு கூட உள்ளே வந்துடும். லெஃப்ட் சைடில் செக் பண்ணிக்கோங்க. 1 டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். முன்னாடி கொஞ்சம் பிரேக்கு மெதுவாக கால் எடுத்துருங்க. போல் எக்ஸல் கொடுத்துருங்க. வண்டி இல்லாட்டி இப்போ ரெண்டாவது வெயிட் பண்ணக்கூடாது. போயிட்டே இருக்கணும். ரொம்ப மேலேயே ஏறக்கூடாது, ரொம்ப உள்ளேயும் வரக்கூடாது. ஒரு சென்டர் அப்படியே பிடிச்சி போயிட்டீங்கன்னா இப்போ ரைட்டு நீங்கள் போட்டுட்டு உள்ளே கொஞ்சம் கூட வச்சு ஸ்டெடி ஆனால் எக்ஸல் கொடுத்துருங்க. இனி வெயிட் பண்ணி ஸ்பீடு கம்மி பண்ணக்கூடாது. ஸ்பீடாக போங்க. என்ன ஸ்பீடாக போங்க. 40 வந்து டச் பண்ண ஒரு 45 வரைக்கும் வாங்க. ரைட் இண்டிகேட் போட்டு சென்டர் ரைட் ஷோல்டர் பார்த்துட்டு ஓகே. இண்டிகேட் கட் பண்ணி திருப்பி சென்டர் மேலே பார்த்துருங்க. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஹசார்டு தேவையில்லை. யூட்டன் நல்லா கவனிச்சு வண்டி ஓட்டினீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு என்ன ஆகுது? நம்ம அந்த ஓட்டுற அந்த ஃப்ளோவில் வந்துடுது. சின்ன பிரேக்கில் கால் வைங்க. ஸ்டாப் போர்டு மஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிடுங்க. ஃபுல் டர்ன் அவ்வளோதான். மெதுவாக அப்படியே ஸ்டடி பண்ணிவிட்டு ஓகே சென்டர் மிரர் ஸ்பீட் அதிகப்படுத்தும். எப்போ பிரேக் வைக்கிறோமோ அப்போல்லாம் சென்டர் மிரர் போகணும். யூட்டன் ஷோல்டர் பார்த்து முடிச்சு அப்புறம் கட் பண்ணுங்க. அவ்வளோ உள்ளே வரணும். எங்கேயோ ஸ்டார்டிங் ஆகுது என்ட்ரி அங்கேயே ஏறணும். ரொம்ப நடுவில் வந்து ஏறக்கூடாது. காலியாக இருக்கிறது
மூவிங் தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். மூவிங் வரக்கூடாது, ஒரே மூவிங் தான். சீக்கிரம் ஸ்டடி பண்ணி கிராஸ் ஆகக்கூடாது. நீங்கள் அந்த யூட்டர்ன் பண்ணுறப்போ கொஞ்சம் முன்னாடி திருப்புறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஸ்டடியாக வந்துடும் வண்டி. அந்த இடத்துல மேலே வந்துடுத்து திருப்புன்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும், லெஃப்ட் லைன் டச் ஆகும். ரைட். கடைசியில் செக் பண்ணிக்கங்க, லெஃப்ட் ரைட்டு திருப்பி பாருங்கள், போகலாம். சின்ன மூவிங் பண்ணி ஒரு சின்ன பிரேக் பண்ணிக்கிங்க, திரும்பி பாருங்கள், ஸ்டாப், போகலாம். சீக்கிரம் போகணும், வண்டி அங்கே சிக்னல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சென்டர் பிரேக் செக் பண்ணி பாருங்கள், வண்டி வந்துடுச்சு. புரியுது? இப்போ வந்து அந்த இடத்துல கவனிக்கிறப்போ அதையும் கவனிக்கணும், சிக்னல் ஓப்பனாக இல்லைங்க. அங்கேருந்து வர வண்டி 45 ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்பீடு வரும். 40 ஸ்பீட் லிமிட்டு, ஒரு 5 ஸ்பீடு வந்து அதிகமாகவே வண்டி ஓட்டிங்க. சின்னதாக ஒரு பிரேக்கில் கால் வச்சு நீங்கள் லைன் டச் பண்ணிடணும்னா லெஃப்ட் சைடில் வந்து லைன் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சேர்ந்து உள்ள பிரேக்கு காட்டுங்க, இவ்வளோ பிரேக் வைக்கக்கூடாது. ஓகே, கால் எடுத்துருங்க. யூட்டன் நீங்கள் இங்கேருந்து சொன்னால் நீங்கள் இங்கேயே மாறிக்கலாம். சின்னதாக ஒரு பிரேக், ஃப்ரண்ட் வீல் டச் ஆகி கால் எடுத்துருங்க. பேக் வீல் இறங்கினதுக்கப்புறம் எக்ஸல் கொடுங்க. அவ்வளோ யூட்டன். அதில் யூனே மார்க் பண்ணியிருக்கு. இதில் அவங்க சொன்னாலும் சொல்ல நீங்கள் யூட்டன் தான் போய் ஆகணும். அங்கே லைனும் வந்து என்னாச்சு, க்ளோஸ். வண்டியோட ஃபுல் வண்டி தெரியணும் உங்களுக்கு. எப்போவும் பிரேக் பண்ணி நிப்பாட்டிடுங்க, ஃபுல் டர்ன். அந்த வண்டி போனால் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மூவ் பண்ணலாம், பாதி தாண்டம் நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டடி பண்ணதுமே மெதுவாக ரைட் நீர் போட்டுங்க. பார்க்கிங் சின்னதாக பிரேக்கில் கால் வச்சு கடைசி தாண்டினதுமே அந்த வண்டி தாண்டி ஃபுல்லாக வந்துடுங்க. புரிஞ்சுதா? சின்னதாக பிரேக்கில் கால் வச்சுட்டே இருங்க. வண்டி ரொம்ப முன்னாடியும் போவாங்க, திருப்பி பாருங்க. அவ்வளோதான், ஸ்டடி பண்ணுங்க.